நடிகர் டேனியல் பாலாஜி நேற்றிரவு மாரடைப்பால் காலமானார். 48 வயதே ஆன டேனியல் பாலாஜியின் மறைவு பல்வேறு தரப்பினரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அவரது மறைவு திரையுலகத்தில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவரது உடலுக்கு விஜய் சேதுபதி, அமீர் அதர்வா, இயக்குனர் அருண் மாதேஸ்வரன், ஒளிப்பதிவாளர் RD ராஜசேகர் உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். சித்தி சீரியல் மூலம் மிகுந்த கவனத்தை பெற்றவர் டேனியல் பாலாஜி. இந்த சீரியல் அவருக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்புகளை பெற்றுத் தந்தது. இதை சரியாக பயன்படுத்திக் கொண்ட டேனியல் பாலாஜி தன்னுடைய அதிரடி உள்ளத்தனமான நடிப்பால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தார். நேற்றிரவு காலமான டேனியல் பாலாஜியின் உடல் இன்று மாலை 4 மணி அளவில் ஓட்டேரி இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அந்த வகையில் அவருடன் வடசென்னை படத்தில் இணைந்து பணியாற்றிய ஆண்ட்ரியா தன்னுடைய இரங்கலை இன்ஸ்டாகிராம் மூலம் பதிவு செய்துள்ளார். தம்பி என்றும் குறிப்பிட்டு தன்னுடைய இரங்கலை பதிவிட்டுள்ளார். வடசென்னை படத்தில் டேனியல் பாலாஜியின் போஸ்டரையும் இணைத்துள்ளார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான நடிகர் கமலஹாசன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் தம்பி டேனியல் பாலாஜியின் திடீர் மரணம் அதிர்ச்சி அளிக்கிறது. இளவயது மரணங்களின் வேதனை பெரிது. பாலாஜியின் குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எனது ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்தானம் செய்ததால் மறைந்த பின்னும் அவர் வாழ்வார். ஒளியை கொடையளித்து சென்றிருக்கும் பாலாஜிக்கு என் அஞ்சலி என பதிவிட்டுள்ளார்.